Suicide cases file 15 to 20 cases per week. It happens because many corporate companies are starting to use AI technology in their business development, causing numerous people to lose their jobs and experience depression. No, you're wrong. It's 100 times better than humans were. If an AI can work 24/7 effortlessly, எதுக்கு மனுஷனுக்கு வேலை கொடுக்கணும்? அது இல்லாமல் salary, annual leave, medical leave அது இதுன்னு. I'm only going with what's beneficial for my company and myself. That's all. டெக்னாலஜி கண்டுபிடிச்ச மனுஷனுக்கு அது எதிராக செயல்படும் போது தான் அவமானமாக இருக்குது. ஹியூமன்ஸை டிஸ்வேல்யூ பண்ணிட்டு டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுல எந்த விதத்தில் தரனாயும்? நாங்கள் டெக்னாலஜி வேணான்னு சொல்ல, லிமிட்டட் யூசேஜோட கண்ட்ரோல் இருந்தால் நல்லதான் சொல்கிறேன். ஏன்னா அது நாளைக்கு உங்களுக்கு எகெயின்ஸாக மாறலாம். ஹியூமன்ஸ்க்குன்னு லைஃப்னு ஒன்று இருக்கு. ஆனால் ஏஐ, remember, technology is nothing without you. ரெண்டு மாசம் வட்டி பாக்கி அசலும் தரல அண்ணா. கோர்ட்டு கேஸ் அலைய விட்டாத காசு தருவ போல. உன் பைக்கை கொடுத்துரு அண்ணா. சார் சார் ஈவினிங் செட்ல வந்து வண்டியை விட்டுரு. உன் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணி எடுத்துட்டு போற அளவுக்கு வச்சுக்காத. பின்னாடி போய் நில்றா சனினே. நான் சான்ஸ் கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் வேற எங்கேயாவது போய் விளையாடு போ. உன் வயசு பசங்க விளையாடு போ. டேய் போடா. அண்ணா டேய் சொல்லிட்டே இருக்கேன். 2 பால் மட்டும் என்ன பேட்டிங் பண்ணி விடுங்க. சரியா விளையாடலனா இந்த பக்கமே வர மாட்டான். அப்படியே போய் ஷாட்ரா டேய். அப்படி இன்னும் ஒரு பால் தான் 6 அடிச்சா டீம்ல இருப்ப. ஒரே பால் ஒரே 6 பாத்துக்கலாம். ரெண்டே வாரம் காசை கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா என்ன கோர்ட்டு கேஸு தானே, பார்த்துக்கலாம். இருந்த நகை நட்டெல்லாம் பூரா அம்முட்டிங் கொண்டு போய் கரையமாயி போச்சு. மயம் வரட்டும்பா, உங்களுக்கு வாங்கி தரேன்ப்பா. அவர் எங்க இருக்கிறான்னு தெரியல. போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லைங்க. ஒரு நாள் கூட நிம்மதி இல்ல. ஏண்டா விடியுதுன்னு இருக்கு. ஒன்று தர முடியும் இல்ல தர முடியாதுன்னு சொல்லுமா. என் அம்மா இன்னும் அந்த ஆள் சொல்றதை நம்பிக்கிட்டே இருக்கு. கடனை சமாளிக்க அவர் சொல்றாருன்னு குழுல திரும்ப லோனை வாங்குது. இன்னும் 1/2 மணி நேரத்துல காசு சொல்லிடுவோம். அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க. கடனை சமாளிக்கலாம், அடைக்கலாம். ஆனா நானும் எங்க அம்மா பட்ட கஷ்டம். நீ உன் அப்பாட்ட பேசி ஒரு சொல்லு. அவர் எங்க இருக்காரு? பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரா? அவரை நம்பன்னு சொன்னா முதல்ல கேக்குறியா நீனு? வீட்டுக்குள்ளே வச்சு காப்பாத்தினல்ல. நாளைக்கு எல்லாம் கடன்காரனும் வந்துருவாங்க. அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போற? நீயும் நிம்மதியா இருக்க மாட்டேன், என்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். என்ன தாத்தா நீ காலங்காலத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தா நேரம் என் வயசில் பொண்ணோ பையனோ வந்துருப்பாங்கல்ல. நம்மளுக்கு பகலே கண்டு தெரில, தாத்தாக்கு மட்டும் எப்படி? தாத்தா இப்போ யார் வா சொல்லு பார்ப்போம்.
நம்ம சுரேஷ் பைய அதான் கஞ்சா வாசனை வீசுது. தாத்தா இப்போ யார் வர சொல்லு பாப்போம். நம்ம ஃப்ளெக்ஸு கடை முரளி. தாத்தா இப்போ மாட்டினேன். தாத்தா இப்போ யார் வரா சொல்லு பார்ப்போம். இப்போ செல்வி கனகு வீடு எங்கே இருக்குது? ஊருக்கு புதுசாக இருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்கு சொந்தமா? பேர் கண்ணம்மா. நேராக போய் 3ஆவது தெரு. தாத்தா உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அந்த ஊருக்கே புதுசு.